மச்சான் அந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்து ஸ்ரீலங்கா கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜான் பிரிட்டன் ஒருத்தர் மாட்டியிருக்காரு. உனக்கு என்னன்னு தெரியுமா? அவன் வந்து ஆதவர்ஜுனாவோட சொந்தக்காரன்னு சொல்கிறாங்களா நம்மள லீமா மாசா அவங்க எம்எல்ஏ அவங்களோட அண்ணனோ தம்பியோ ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி திரும்ப உனக்கு? டேய் அதெல்லாம் ஃபேக்குடா, நம்பாதடா. எல்லாத்துக்கும் காரணம் திமுகடா, லூசு பல. இதை டிஎம்கே காரணமா? டே இது இடி ரைடரா, இதுக்கு டிஎம்கே சம்மந்தம் இல்லைடா. திருச்சியில் கூட அண்ணன் கூட சொல்லியிருந்தாருடா ஸ்டேஜில், இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து தெரு கண்ணாமண்ணான்னு பறைய கொடுக்கலாம் கிடக்குன்ட்டு. இப்போ அதே டிவிக்கில் உள்ள ஆதவர்ஜுனா சொந்தக்காரங்களே கடத்திருக்காங்க. ஏதோ 250+ கோடி வருதான் அவங்கள சொல்கிறாங்களே. அதுதான் நான் உனக்கு தெரியுமான்னு தானே உன்னை கேட்குறேன்னா. போன 5 வருஷம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஏதாவது கேட்டியா? எது பண்ணாலும் எங்கள் அண்ணன் நல்லது தான் பண்ணுவார். மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ உங்கள் கட்சியிலேருந்து போதைப் பொருள் இத்தனை கோடிக்கு அடிச்சிருக்கிறாங்களே, அது கேட்குறேன் நான் உன்கிட்ட. அது தெரிஞ்சுக்கலான்னு தான். அப்புறம் கருத்து கேட்குறேண்ணா வேற என்ன? அதெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. வீட்டில் வர கரண்ட் இல்லைண்ணா, அந்த அந்த முழு ஊற்றி வாங்க சொல்லி போயிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் வந்து இப்போ செலவு பண்ணது பூரா வந்து எலெக்ஷனை செலவு பண்ணுறீங்கன்னா அந்த காசுலேருந்து தான் செலவு பண்ணுறதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்களேடா. அது என்னடா அது என்னன்னு திரும்ப உனக்கு? இருறா டே எங்கடா ஓடுறா? இருறா ஓடிப்பட்டான் கைஸ். நாளைக்கு வந்து கேட்டு சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், வெளுத்து.